வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் 2வது பாடம் கோழி தேடும் கோழி அப்படிங்கிற கதையை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பொன்னி எல்லா விஷயத்துக்குமே ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பா. மழை எப்படி பெய்யும்? மேகம் மழையாக பொழியுது. ஆனால் பொன்னி என்ன சொல்லுவாங்கன்னா, வானம்தான் அழுது, அதுதான் மழை. அதற்கு ஒரு கற்பனையாக ஒரு காரணத்தையும் கண்டுபிடிச்சி அவள் ஒரு கதையாக சொல்லுவாள். கோழி குப்பையை ஏன் கலருது, இதுக்கு காரணமும் சொல்கிறா. அது என்ன காரணமாக இருக்குங்கிறது தான் இந்த கதை. பீட்டருங்கிற பையன் ஒரு நாள் கோழியும் ஒரு கோழியும் வாங்கினான். அடிக்கடி நண்பர்களோட அவன் கோழி விளையாடுவான். அந்த கோழிக்கு என்ன பேர் வச்சுருந்தான்னா, சுட்டிங்கிற பேர் வச்சுருந்தான். அது பீட்டர் சுட்டின்னு போட்டோன்னே அந்த கோழி ஓடி வரும். எங்கே இருந்தாலும் அது என்ன செய்யணும், கோழியை எடுத்துகிட்டு வரும். கோழியை எடுத்துகிட்டு வர்றது ஒரு தனி அழகாக இருக்கும். இப்படி கோழிக்குமே நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. பீட்டர் இல்லாத போது கோழியும் எப்பவும் விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு விளையாடுவாங்கன்னா, கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. இப்போ இந்த கோழி குண்டு ஒரு ஒளிய போச்சு. எப்படி ஒரு இடத்துல போய் ஒளிய போச்சு. அப்புறம் கோழி அவனை கண்டுபிடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியும்போது ஒரு பக்கெட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிச்சு. அப்போ அந்த கோலத்துக்கு மேலேயே ஓடி வந்துச்சு அந்த கோழி. அதனால் அந்த கோழி குண்டுக்கு மேலே ஃபுல்லாக கோலமாகிடுச்சு. அப்போ அதை வச்சு அந்த கோழி அந்த கோழி குண்டை கண்டுபிடிச்சிருச்சு. இப்போது கோழி நான் ஒளிய போகிறேன்னு சொல்லி ஒளிய போச்சு. கோழிக்காவும் ஒரு செடிக்கு பின்னாடி ஒளிந்து கோழியை கண்டுபிடிச்சிருச்சு. திருப்பி கோழி குண்டு ஒரு குப்பைத்தொட்டிக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சிருச்சு. அப்போது கோழியை நான் நண்பா நீ எங்கே இருக்கிறா, நான் உன்னை தேடிக்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையை கிளறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கோழி எப்போவுமே ஏன் குப்பையை கிளறுதுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோழி குண்டை தேடி தான் கிண்டுதாங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நன்றி.